அன்பான ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியும் பெறப்போகும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் இந்த ராசி சம்மந்தப்பட்ட வீடியோ. இதில் உங்கள் ராசிக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த சுப கிரக சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கார். இது மிகப்பெரிய பலாபலன்கள் கொடுக்க போகுதுங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த நல்ல காலத்தை அறுவடை செய்துக்கணும் அப்படிப்பா. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரும்போது செஞ்சுக்கணும், காலத்தே பயிர் செய். அப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நல்ல காலம் வருது. உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதா இருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதா இருக்கலாம், இது பண்ணலாம். சரி சார், எப்போதான் அந்த நேரம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ மே மாதம் 30லேருந்து வச்சுக்கலாம். 30லேருந்து கரெக்டாக வருது. 30லேருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இந்த நேரங்காலம் சுபிச்சமாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தையோ ஒரு அப்ளை பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயம், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தது. வயதானவரும் இதுக்கு இருக்கலாம். முக்கியமாக மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் நிறைய பாயிண்ட் வருது, நல்லா கவனிக்கணும். அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. முதல்ல நாங்கள் திருமணத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். ஏன்னா போன வருடங்கள் அதுக்கு முந்தைய வருடம் திருமணம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. இன்றைக்கி கொட்டும் கனின்னு சொல்லுவோம். ஏன்னா அத்தனை வரன் வருது. இதில் எது ஃபைனலைஸ் பண்ணுறதுங்கிறதா இப்போ குழப்பம் வரும். இப்போ உங்களுக்கு நேரங்காலம் கூடி வந்தாச்சு, ஒரு முடிவு பெற்று திருமண காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமைய போகிற காலகட்டம். இப்போ எப்போ பார்த்திங்கன்னா முடிவாகும்னா வித்தின் 2 monthsலேயே சொல்லிடுவோம். அதில் இந்த குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்டேன் இல்லையா, இதில் ஒரு ஃபோன் கால், ஒரு ஜாதகம் போய் பார்க்குறது, குலதெய்வ கோயிலில் இதை பண்ணுறது, இது சின்ன ஒரு ப்ராசஸ் மட்டும் எடுங்க, உங்களுக்கு நல்ல காலம் வந்துடும். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்கள். இந்த காதல் திருமணம் சார் சொந்தத்திலே திருமணம் பண்ணலாமா, இந்த பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இப்போ முடியும். இதில் நீங்கள் பார்க்க போகிற வரனில் பெண்கள் எண்ணிக்கை, ஆல்ரெடி ஒரு பெண் பார்க்குறீங்கன்னா அந்த குடும்பத்தில் இன்னொரு பெண் இருப்பாங்க. இப்போ ஆண் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் வரனை பார்க்குறேன், அந்த ஆண் கூட பிறந்த ஒரு பெண் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வரன் இருக்கா, அதை ஃபைனலைஸ் பண்ணுங்கப்போ. இப்போ கூட பிறந்த ஒரு பெண் இருக்கணும் கலஸ்தரத்து கூட. இந்த மாதிரி தான் வரப்போகுது. இதில் என்ன திசைகள் மட்டும் ஜாதக அடிப்படையில் எடுக்கணும். இந்த திசையில் அந்த திசைன்னு சொல்லிட்டு ஜாதக அடிப்படையில் எடுக்கணும். அது பொதுப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ உடன் பிறந்தவங்க இருக்கிற குடும்பத்தில் முடிகிற காலகட்டம் வந்தாச்சு. பொதுவாகவே இப்போ பாருங்கள், அந்த குடும்பத்தில் நீங்கள் பார்க்க வர குடும்பத்தில் காயத்ரி, வித்யா, லக்ஷ்மி, இது பெண் பேரில். ஆண் பேரில் சேகர், குமார், இல்லை அஜய், விஜய், இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் அம்சங்கள் இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப பெண் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம். யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. இப்போ எவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கோம் திருமணத்துக்கு, தவற விடக்கூடாது விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, இதில் உங்கள் 2ஆம் இடம் அதிபதி, 2ஆம் அதிபதியே குரு, அவரே 5ஆம் அதிபதி, அவர் 7ல் இருக்கார். அப்போ குடும்பத்தில் புது நபர்கள் வருகை உண்டு, கையிருப்பு பணம் அதிகரிக்க போகுது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வரைய போகுது. பணம் பொருள் மட்டும் கூடுறதில் மட்டும் ஒரு நபர் உள்ளே வந்து, அது வேலைக்கு போகிற நபர் உள்ளே வந்து இன்னும் வருவாயை அதிகரிக்கப்படுத்த போகிறார். சார் நகை வாங்கலான் இருக்கோம். 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா ஆபரணத்தையும் குறிக்கும், கையில் இருப்பையும் குறிக்கும். ஒரு சேமிப்பு நகையை சொல்லுவோம். இந்த நகை வாங்குகிற காலகட்டம் வந்தாச்சு. இது பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்கு நகை வாங்குகிற காலகட்டம் சரிங்க சார், கடன் அடைக்கிறது எப்போன்னு கேட்பாங்க. பொதுவாக உங்கள் கடன் நிவர்த்தியாக போகுது. உங்கள் 6ஆம் அதிபதி செவ்வாய், அதாவது லக்னாதிபதி செவ்வாய் 6ல் பலமாக இருக்கார். 2ஆம் அதிபதியை உங்கள் ராசியையும் பார்க்குறார். அப்போ பணம் உங்களுக்கு கையிருப்பில் வருகிறது. அப்போ உங்களுக்கு கடன் அடைச்சி வெளியே வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ வேலையில் பார்த்திங்கன்னா சார் ஒரு பதவி உயர் கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்வைசராக இருக்கிறவங்க பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. ஆல்ரெடி மேனேஜராக இருக்கிறவங்க சீனியர் மேனேஜர் ஆவாங்கன்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒரு லீடராக இருந்தால் டீம் லீடர் லெவலுக்கு டெவலப் ஆகிறது. அப்போ ஒரு படிகள் நிலையிலேருந்து அடுத்த படிநிலை, இந்த படிநிலைக்கு உண்டான விதை நம்ம குறிப்பிட்ட நேரங்காலம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் பயன்படுத்திக்கணும். இதுதான் சரியான காலகட்டம். உங்கள் 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ரு, இதில் எதிரியை வெல்லக்கூடியது. இந்த வேலை செய்கிற பற்றியே கொஞ்சம் டீட்டெயில் பேசணும். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அல்லது வேலையை விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். உங்கள் வேலை பார்த்திங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், உங்களுக்கு கொடுங்கன்னு ரெப்யூட்டேஷன் கிடைக்கிற காலகட்டமாக இருக்குது. ஒரு சில அங்கீகாரங்கள் பார்த்திங்கன்னா டைரெக்டாக மேலதிகாரிகளே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் சேலரி உயர்வு வருமா? வரும்.
சம்பளம் உயர்வு உண்டு. ஒரு பதவி கிடைக்குமா? உண்டு. வேறு பக்கம் அப்ளை பண்ணலாமா? அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி 4ல் இருக்கார். குரு பார்வை இருந்தாலும் பார்த்து 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணி பண்ணணும். குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு இடமாற்றத்துக்கு உண்டு. இருப்பினும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார். குழப்பம். அதனால் வேலை மாற்றத்தை மட்டும் 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு பண்ண வேண்டியது. சார் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா? அதுக்கெல்லாம் நம்ம ஓகேன்னு சொல்லுவோம். அப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு தான் போகணும். ஒரு வேலையை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன் விட்டுட்டு போகக்கூடாது, விட்டுட்டு வேறு வேலையை சர்ச் பண்ணக்கூடாதுன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகுங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணும்போது தொந்தரவுகள் கொடுத்துரும். அது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரி, உள்ளூர் வேலையாக இருந்தாலும் சரி, ராகு ஒரு சிறு தடையை கொடுத்துரும். வெளிநாட்டுக்கு யோகத்தை கொடுத்தாலும் நின்ற ஸ்தானம் கோயில் ஸ்தானம், அது 5ஆம் அதிபதி. அதனால தான் தொழிலில் இப்படி சொல்கிறோம். சரி, பிஸ்னஸ் உங்கள் 10ஆம் அதிபதி ஆனால் சூரியன் 7ஆம் இடத்தில் சுபிச்ச நிலையில் இருக்கார். அரசு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம். சார் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சப்சிடி கேட்கலாமா? கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நான் ப்ராசஸ் பண்ணலாமா? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணலாமா? இது எல்லாமே பண்ணலாம். உங்கள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு இந்த டைமில் ரொம்ப இருப்பாங்க. 7ஆம் இடத்துல பாருங்கள் எத்தனை கிரகங்கள். கிளைண்ட்டை விருத்தி பண்ண வேண்டியது. ஆஃபர் போட சொல்லுவேன். பொதுவாகவே இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசிக்காரன் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ஆஃபர் போடுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் உண்டும்ப. இப்போ ஆல்ரெடி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த கோடை ஆஃபர் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை போட்டுட்டு கிளைண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைஃப் லாங் கஸ்டமர் அது அட்ராக்டிவ். பெண்கள் சம்மந்தம், ஏன்னா 7ஆம் இடம் பெண் வீடு, பெண் கிரகம் வேறு அங்கே இருக்குது. பெண்ணை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் 7ஆம் இடத்தில். சார் ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது முடிவுக்கு வரல, இப்போ பேசுங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிவர்த்தியாரும் மனம் மாறி வந்துடுவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாக் ஆயிடுச்சு, ஒருத்தர் கொடுத்து ஏமாந்துட்டாங்க, தருவாங்களா? இப்போ தருவாங்க, போய் கேளுங்க. சார் ஒரு சின்ன ஒரு நகை மிஸ் ஆயிடுச்சு, அது எங்கன்னே தெரில, இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சந்தேகப்படுறேன், போய் கேளு. அதை சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அப்போ பொதுவாகவே உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை வந்திருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். மாணவர்கள் சம்மந்தம் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட 1க்கு 2 முறை பயிற்சி எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிற காலகட்டம் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடியே பயிற்சி பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. மாணவர்கள் எப்பவுமே பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு எக்ஸாம் சம்மந்தப்பட்டது பயிற்சி ஆல்ரெடி பேப்பர் நிறைய எழுதிட்டு போகும்பொழுது கன்ஃபார்மாக கவர்மெண்ட் வேலை வாய்ப்புண்டு. சார் படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்குமா? கன்ஃபார்மாக கிடைக்கும். அதில் அரசாங்க வேலையை பாருங்கள். கவர்மெண்ட் கிடைக்கலைனா தான் வேறு வேலைக்கு போகணும். ஒரு சில ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்களுக்கு. இதில் போலீஸ் சம்மந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க. சார் காவல்துறை, ஆர்மி சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் இதுக்கு பயிற்சி பண்ணுங்கள், முயற்சியும் பண்ணுங்கள். உங்களுக்கு தானாக இந்த குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் தான் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் தான். அந்த சந்திரன் அடிப்படையில், ஏன் சந்திரன் அடிப்படையில் ஏன் இப்போ பேச போகிறேன்னா, பொதுவாக திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி 9ஆம் இடம் உங்கள் ராசியில் நீச்சமாக வேறு இருக்குது. அதனால் திங்கட்கிழமை பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க தவிர்த்துருங்க. இது உங்களுக்கு ஒரு அறிவுரை. சார் குழந்தை சம்மந்தப்பட்டது கேள்வி கேட்டாங்க நிறைய பேர். போன டைமில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு நிறைய தடை இருந்தது, 5ல் ராகு வந்து தொந்தரவு கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து வர மாதிரி இருக்குது. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுங்கள். 2வது குழந்தை வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய காலகட்டமே. சின்ன ஒரு மருத்துவர் ஆலோசனை தேவை கன்ஃபார்ம். அடுத்தது குலதெய்வத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வ குற்றம்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சார்? நிறைய பேர் சொன்னாங்க இந்த பிரம்மகத்தி தோஷம், திதி கொடுக்காதவங்க, இதெல்லாம் இப்போ கொடுக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக ராமேஸ்வரம் போய் திதி கொடுக்க வேண்டிய விருச்சிக ராசி அந்த குடும்பத்தில் எதாவது இருந்தாலும் போய் கொடுத்துட்டு வர வேண்டிய காலகட்டம். ராமேஸ்வரம் நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க, போயிட்டு வர வேண்டிய காலகட்டம். இதுவே சரியான காலம். குறிப்பிட்ட காலகட்டம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் ஏதோ ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் 11ல் கேது இருக்குது. 11ஆம் இடத்து கேதுவை நம்ம லாபக்கேதுன்னு சொல்லுவோம்.
லாபக்கேதுனோ கேதுவோட தன்மைனா வெளிநாடை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் மதத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் பிற மதத்தை குறிக்கும். இது சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பார்த்து அணுகிறாங்க, இல்லை ஒரு வக்கீல் ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறாரு, நீங்கள் உடனே தயங்காமல் செய்யலாம், உங்களுக்கு வெற்றியே தான். உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி விருச்சிக ராசியாக இருக்கிற அவங்களோட கலஸ்திரம், அதாவது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கிற யோகம் இருக்குது. பொதுவாக உங்கள் ராசிக்கு இது பாவத் பாவான்னு ஒரு விதி சொல்லுவோம். அந்த விதியில் அமைப்பு இருக்கிறனால அவங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு. பொதுவாக உங்களுக்கு நகை யோகம் உண்டு. பொதுவாக அக்ஷயா அப்படின்னு ஒரு பேர், அந்த பேர் அம்சம் உள்ள உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் ராமேஸ்வரம் சம்மந்தப்பட்டது பெண்டிங் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு போய் கொடுத்துட்டு வர வேண்டிய காலகட்டம் இதுவே. இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், நியூமராலஜி, வாஸ்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இது வீடியோவில் ஒரு சில டவுட்டுகள் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசி எண் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சில எண்கள் சொல்லுவோம், இதை பயன்படுத்தி இன்னும் வெற்றி பண்ணிருக்கங்க. பொதுவாக அவங்க இதுக்கு 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 3வது எண், இந்த 1, 3, 9 இதெல்லாம் யோகமே. இந்த குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸு கலர் சொல்கிறேன், இதை பயன்படுத்திட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க. ஆரஞ்சு சம்மந்தப்பட்டது, சிவப்பு இல்லை மெரூன் சம்மந்தப்பட்டது, இது மஞ்சள், லைட் மஞ்சள், எல்லாமே இந்த கலர் பேட்டர்னில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போட்டு போகும்போது உங்களுக்கு குயிக்காக வேலை நடக்கும். அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர்.